ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் 8ல் டிஎன்பிஎஸ்சி தேவையான லெசன் 4ல் இருக்கக்கூடிய லைஃப் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு லெசனில் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இப்போ பார்ட் 1லேருந்து பார்ட் 6 வரை போட்டு முடிச்சாச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிடச்சிரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாட்டி மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன்ஸ் நம்மளோட அன்அகாடமி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அன்அகாடமி பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் எடுக்கேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி கவர் பண்ணுறாங்க, ஜாகிரஃபி, மென்டல் அபிலிட்டி, லாங்குவேஜ், அப்புறம் பேட்ச் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங், அப்புறம் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி கவர் பண்ணுறாங்க. பாலிட்டி, எக்கனாமி, அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் இன்னொன்று எக்காலஜி, அப்புறம் சொசைட்டி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேட்ச் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. டாக் 140+ அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 4 PM கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 எடுக்கேட்டர்ஸ் 1 செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து 2 ஃபேக்கல்ட்டி கிளாஸ் எடுக்கிறாங்க at 9 PM. அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டெய்லி T20 சீரிஸ் அப்படின்னு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது டெய்லி 20 கொஸ்டின் at 8 PM, 20 கொஸ்டின் 20 மினிட்ஸ் at 8 PM. டே வைஸாக உங்களுக்கு சப்ஜெக்டும் கொடுத்துட்டாங்க, அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் 2க்கான, அதாவது குரூப் 1க்கு பேப்பர் 2 கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு 22 நவம்பர் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவரை பார்த்த எல்லாமே என்னது உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ சப்போஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அன்அகாடமி அந்த ஆப் ஒன்று இருக்குது, அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி காணிக்கும். அந்த ப்ளஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கிடக்கும். அந்த கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இது உங்கள் பிளான்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, பிளான்ஸை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 12 month பேக் வாங்குங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவல் ரேட் 7,000. நீங்கள் 7,000 கட்ட வேண்டாம், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கூப்பன் கோட் கேட்பாங்க. அந்த கூப்பன் கோடில் உங்களுக்கு A ராஜேஷ் 180 அப்படிங்கிற கேப்ஸை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 7,000 rupeesல இருந்து உங்களுக்கு 10% குறையும். ஸோ 10% கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு 700 rupees குறைஞ்சிரும், 700 ரூபாய் குறைஞ்சிரும். நீங்கள் 6,300 மட்டும் பே பண்ணால் போதுமானது, சரியா? ஸோ 1 இயருக்கான கோர்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இயர்லி கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் அன்அகாடமியில் படிச்சுக்கலாம், சரியா? சமச்சீர் புக்கு போக உங்களுக்கு ஏதாச்சும் புக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ அப்படிங்கிற லிங்க் இருக்கும், அல்லது பிளேலிஸ்ட்டில் புக் ரிவ்யூ அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான புக்ஸுக்கான வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ புக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் அந்த புக்குக்கான லிங்க்கு அல்லது ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த ஃபோன் நம்பர் அது லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் புக்கை கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நம்ம சேனலில் போட புக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரான புக்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக வாங்கி படித்து பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். நம்ம இன்றைக்கி இந்த பார்ட் 7ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்பவுண்ட் வேரியேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் கொஞ்சம் லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த காம்பவுண்ட் வேரியேஷன் பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள் தான், சரியா? ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம இந்த மாடலில் வர எல்லா சம்ஸும் அட்டம் பண்ணிடலாம். ஸோ இதில் பாருங்கள், P×D/H/W. ஸோ இங்கே P×D/H/W. ஸோ இங்கே 1 1 போட்டிருப்பாங்க, இங்கே 2 2 போட்டிருப்பாங்க, அவ்வளோ வித்தியாசம், சரியா? ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ Pங்கிறது பர்சன்ஸை குறிக்கும். ஸோ கொஸ்டினில் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க, Dங்கிறது டேஸை குறிக்கும். ஸோ எத்தனை டேன்னு கொடுத்துருவாங்க. அப்புறம் ஹைட்ஸுங்க ஹவர்ஸை குறிக்கும், எவ்வளோ ஹவர்ஸும் கொடுத்துருவாங்க. கீழே வந்து ஒர்க்கு, ஓகேவா? அதே மாதிரி 2 பேர் கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கம்பேர் பண்ணிட்டு ஒன்றில் ஹைட்ஸை கேட்கலாம், அல்லது டிஏ கொடுக்கலாம், எதுனாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், சரியா? நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ Pங்கிறது பர்சனை குறிக்கும், அதுமாதிரி Dங்கிறது யாரை குறிக்கும், டேஸை குறிக்கும். அதுக்கப்புறம் ஹைட்ஸுங்கிறது ஹவர்ஸை குறிக்கும். இதை தாண்டி வேறு எந்த டேட்டா கொடுத்தாலும் சரி அது என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் W ஒர்க் அப்படிங்கிற சேர்த்துக்கலாம், சரியா? ஸோ 3 பேராமீட்டர் தாண்டி வேறு என்ன வந்தாலும் சரி என்ன பண்ண ஒர்க்லையும் சேர்த்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு டேஸ் கொடுக்கல, எனக்கு டே கொடுக்கல, சம்ம செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, சரி? ஸோ டேஸ் கொடுக்காட்டி எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு மட்டும் என்ன பண்ணி சம்ம செஞ்சிடலாம், சரியா? எல்லாம் தான் கொடுப்பான்னு அவசியமே இல்லை. இதுதான் ஃபார்முலா, டிஃபால்ட்டாக ஃபார்முலா இதுதான். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி போயிட்டே இருக்கலாம், சரியா? ஸோ கொஸ்டின்ஸ் ஒன்று பார்ப்போம், பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாம்பிள் 4.19ல் இருக்கும். உங்களுக்கு தமிழ் மீடியம் புக் எது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தமிழ் புக்கும் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கான புக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம போட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டை என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து புக்கை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ 4.19ல் பாருங்கள், இஃப் அ கம்பெனி பே ₹6 lakh for 15 workers for 20 days, how much would it need to pay for 5 workers for 12 days கேட்குறாங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு நமக்கு ஃபார்முலா எல்லாம் சப்ஸ்டியூட் பார்த்துக்கிட்டு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணி
ஆன்சர் கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நமக்கு என்ன இருக்குது ஃபஸ்ட்டு, இப்போ கம்பெனி பே ருபீஸ் 6 lakh. ஸோ 6 lakhன்னு கொடுத்துருக்காங்க. 6ங்கிற என்னது, நமக்கு அந்த பிஆ டிஆ ஹைச்சா எதுவுமே கிடையாது. அது பர்சனும் கிடையாது, டேஸும் கிடையாது, ஹவர்ஸும் கிடையாது. அப்போ கண்டிப்பாக 6ங்கிற என்னது ஒரு டபிள்யூ. ஓகே, ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. அப்போ எழுதிக்கலாமா? ஸோ ஏதோ ஒன்று மேலே வரும். ஸோ கீழே ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, 60 போட்டுக்கோங்க. சரி 6 அழிச்சுவோம் 6 ரைட்டா. ஸோ அடுத்து என்ன கொடுக்காம பாருங்கள், ஃபார் 15 ஒர்க்கர்ஸும் கொடுக்காங்க. பர்சனாக கொடுத்துட்டாங்க, மேலே 15 போட்டுக்கலாம். அப்புறம் என்ன கொடுத்தாங்க பாருங்கள், ஃபார் 20 days, 2 டேஸும் கொடுத்தாங்க, 20 போட்டுக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்தாங்க பாருங்கள், ஹவு மச் வுட் இட் நீட் டு பே ஃபார் 5 workers ஃபார் 12 days. ஓகேவா. ஸோ என்ன எழுதிக்கலாம், 5 workers கொடுத்துருக்காங்க. ஸோ 5 போட்டுக்கலாமா? 5 workers கேட்குறாங்க. ஸோ 5 workers அப்புறம் ஃபார் 12 days என்ன கேட்குறாங்க, ஹவு மச் வுட் இட் நீட் டு பே. ஸோ இங்கே கீழே பே தானே போட்டிங்க, அப்போ இங்கேயும் பேக்கு என்ன பண்ண கண்டுபிடிக்கணும், எக்ஸை போட்டுக்கலாம். ஸோ எதனால் P1 D1 H1 W1, எதனால் P2 D2 H2 புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ கொடுத்துருக்கலாம் 1 எடுத்துக்கலாம், நம்ம கேட்பாங்கல்ல கொஸ்டின், அதை 2 எடுத்துக்கணும். சரியா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இனி நீ கிராஸில் இன்ட்டு பண்ணிட்டு ஆன்சர் பண்ண முடிஞ்சு போச்சு. சரியா. ஸோ இன்ட்டு பண்ணிக்கலாமா? ஸோ கட் பண்ண என்ன வரும் உங்களுக்கு, 5 4 20 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி கட் பண்ண உங்களுக்கு 3 கட் பண்ணிக்கலாம். திருப்பி கட் பண்ண உங்களுக்கு 5 கட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன இருக்குது உங்களுக்கு, ஸோ 1/h is equal to 5/6 இருக்குது. கரெக்டாக. ஸோ அப்படி கட் பண்ணிக்கலாமா? அப்போ h is equal to 6/5 வரும். ஸோ கிராஸ் இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ h is equal to 6/5 வரும். ஸோ நீ மாற்றி போட்டுக்கலாமா, சால்வ் பண்ணிக்கலாமா? ஈஸி தானே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. சரியா. ஸோ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, 1.2ன்னு வரும். ஆக்சுவலாக 6 இல்லை 6 lakhs. கரெக்டாக. ஸோ 1.2 lakhs அப்படிங்கிறத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா? ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிய போது செய்ய போகிறோம், முடிஞ்சு போச்சு. சரியா. ஸோ எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் சரி ஃபார்முலா கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃபார்முலாவில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் கேட்டுக்கான்னு பாருங்கள். கொடுத்துருக்க சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கொடுக்காத கண்டுபிடிங்க. சப்போஸ் கொடுக்காதக்கும் சில நேரங்கள் வேறு ஃபார்முலாஸ் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். சரியா. ஓகே தானா. ஸோ டவுட்டுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருப்பி அதை உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரியா. ஸோ டவுட் ஒரு வாய்ப்பு இல்லை, ஜஸ்ட்டு ஃபார்முலா போட்டு முடிக்க வேண்டியது. சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 4.20 எக்ஸாம்பிள் 4.20. ஸோ கொஸ்டின் பாருங்கள், a mat of length 180 meter is made by 15 women in 12 days. ஸோ என்ன கொடுத்தா பாருங்கள், 15 women கொடுத்துட்டாங்க, 12 daysம் கொடுத்துட்டாங்க. சரியா. அப்போ பர்சன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ 15 women போட்டுக்கலாம், 12 daysம் போட்டுக்கலாம். ரைட்டா. ஸோ 180ங்கிற என்னது, பர்சன்ஸும் கிடையாது, டேஸும் கிடையாது, ஹவர்ஸும் கிடையாது, கண்டிப்பாக ஒர்க்கு தான். ஸோ அதை கீழே போட்டுக்கலாம் 180. சரியா. இஸ் ஈக்குவல் டு அடுத்து ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் 32 women. ஸோ பர்சன் கொடுத்துட்டாங்க. டு மேக் அ மேட் ஆஃப் லென்த் 512 மீட்டர். ஹவு லாங் கேட்டிருக்காங்க, எவ்வளோ நேரம் ஆகுது கேட்குறாங்க. அப்போ என்ன கொடுத்துட்டான், கீழே உள்ள வேலையை கொடுத்துட்டான். சரியா. ஸோ மீட்டரை கொடுத்துட்டான். ஸோ 512 போட்டுக்கலாம். ஸோ மேலே வந்து அந்த எட்ஸை கண்டுபிடிக்கணும். ரைட்டா. புரிஞ்சுட்டா? சப்ஸ்டியூட் பண்ண புரிஞ்சா உங்களுக்கு. ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணிக்கணும், ரீட் பண்ணிட்டு ஃபார்முலா நமக்கு தெரியும், அந்த ஃபார்முலா எல்லாம் இருக்கோ அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். சப்போஸ் இல்லாத விஷயம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, ரெண்டு கற்பனை இல்லைல்ல, அப்போ எந்த விதமாக சேஞ்சஸ் வராது. ஸோ ஃபார்முலா இப்படி இருக்குது, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நினச்சிட்டு இருக்கக்கூடாது. சரியா. இருக்கதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். சரியா. ஸோ இனி கட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம், ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வந்துடும். சரியா. ஸோ கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ண அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு 16 வரும். ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸி. 15 × 12/180 is equal to 32 × h/512. கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 16 days உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். சரியா. நான் அதை சொல்லிக் கொடுத்து கட் பண்ணலன்னு சொல்லி கொடுத்து டைம் ஆயிரும். சரியா. நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். மேபி இந்த கொஸ்டின் சொல்லி தரேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். ஸோ எது கட் பண்ணலாம், 4 கட் பண்ணலாமா? ஸோ 4 போட்டிங்கன்னா 4 8 32. ஸோ இங்கே வந்து 4 3 are 12 போட்டாச்சு. அடுத்து கட் பண்ணால் என்ன பண்ணலாம், ஸோ எதுவும் பண்ண முடியாது, அப்படி தான் சீதை கட் பண்ணலாம். ஸோ 3 கட் பண்ண வரும், 3 6 are 18. ஸோ 16 போட்டுக்கலாம். இதை கட் பண்ணது 15 4 60. ஸோ போட்டுக்கலாம். ஸோ பாக்கி என்ன இருக்குது, இது அடுத்து இந்த பக்கம் 8 கட் பண்ணிக்கலாம். ஸோ 8 கட் பண்ணிங்கன்னா 8 6 are 48. பாக்கி ஒரு 3 இருக்கும். ஸோ 32 வரும். 8 4 32. ஸோ போட்டாச்சா. ஸோ திருப்பி என்ன பண்ணலாம், இதையும் கட் பண்ணிக்கலாம். இந்த 4ஐயும் 61 கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிங்கன்னா என்னது 16 வரும். அப்போ h is equal to என்ன இருக்குது எழுதிக்கலாமா. ஸோ 1/1 is equal to h/16 இருக்கும். அப்போ h is equal to 16. முடிஞ்சு போச்சா. இப்படி தான் சால்வ் பண்ணணும். எல்லா சம்முக்கும் சொல்லிக் கொடுத்தா டைம் ஆயிரும். ஸோ நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் தயவு செஞ்சு போட்டு பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற ஆன்சர் கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா, தப்பாக இருக்காது, நான் செஞ்சு தான் ஆன்சர் சொல்லுவேன். தப்பாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா. ஏன்னா தப்பாக இருக்காது, உங்களை செய்ய சொல்ல காரணம். சரியா. உங்களுக்கு செய்ய சொல்லணும் பார்த்தீங்களா, அதுக்கான செக் பண்ண சொல்கிறது. செக் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கரெக்டு தப்பு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா. சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் வரும், அல்லது உங்களுக்கு பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு புரியாமல் போயிடும். சரியா. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன் செஞ்சு பாருங்கள். சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் 4.21. ஸோ 81 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 81 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ எ பெயிண்டிங் ஆன் அ வால் ஆஃப் லென்த் 44 மீட்டர் in 56 days. சரியா. 56 நாளில். Then how many students can do the painting on a similar type of wall of length 16 meter
இன் 27 days. பார்க்க கொஸ்டின் அப்படி பெருசாக போகிற மாதிரி இருக்கும், எதுவுமே இல்லை சரியா. 81 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்சன்ஸ் தானே, அது எழுதிக்கலாம் பர்சன்ஸ்னு. ஸோ 81 இன்டூ அடுத்து பாருங்கள் லென்த்து 44 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ 44 மீட்டர் இன் 56 days அப்படி தானே, 44 மீட்டர். ஸோ வெயிட் அ மினிட், ஒரே நிமிஷம். ஸோ கொஸ்டினில் சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் புக் வச்சு வந்து 448 சரியா. ஸோ 448 சேஞ்ச் பண்ணிக்கோங்க, 448. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு 160 சரியா. ஸோ சின்ன கேலஸ் மிஸ்டேக் விட்டுருப்போம், கொஸ்டின் டைப் பண்ணியும் மிஸ் ஆகிட்டு ஓகேவா. ஸோ ஓகே, ஸோ 81 போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ 81 மேலே அது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பர்சன் மேலே போட்டுக்கலாம். அப்போ டேஸ் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 56 days, அது மேலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஹவர்ஸ் இருக்கா, ஹவர்ஸ் இல்லை. என்ன இருக்குது, லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்துங்கிற என்னது ஒர்க்கு. ஸோ கீழே போடலாமா. ஸோ 448 போட்டாச்சு இஸ் ஈக்குவல் டு அடுத்து என்ன இருக்கும் பாருங்கள், என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, பர்சனாக கேட்குறாங்க. அப்போ எட்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க இன்ட்டு எத்தனை டேஸு 27 days. ஸோ போட்டுக்கோங்க டிவைட் பை அந்த 160, ஏன்னா லென்த்தில். ஸோ அந்த 160 போட்டாச்சு ரைட்டா. இனி நீங்கள் கட் பண்ணி சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க உங்களுக்கு h = 16 வரும் சரியா. ஸோ நான் ஃபஸ்ட்டு சம் பண்ணேன்ல, செகண்ட் சம் தேர்ட் ஃபஸ்ட் சம் பண்ணேன்ல, அதே கான்செப்ட்டில் மாற்றி மாற்றி கட் பண்ணி என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எட்ஸ் வந்து 60 வருதா இல்லையா அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 4.22. ஏன்னா உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா நான் செஞ்சு போட்டு போயிடலாம், உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், நெட்டும் காலியாயிரும். ஸோ கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் வீடியோ பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்க, கரெக்டாக இருக்குது, அடுத்த வருஷம் போயிடணும், அந்த மாதிரி பண்ணணும் சரியா. ஓகே, 4.22 பாருங்கள். If 48 men working 7 hours a day can do a work in 24 days, then in how many days will 28 men working 8 hours a day can complete the same work கேட்குறாங்க சரியா. ஸோ இதுவும் சேம் கான்செப்ட் பண்ண போகிறோம். எல்லாம் கொடுத்தாச்சு பாருங்கள். 48 மென்னு ஒர்க்கிங் 7 hours a day அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ ஏ டேனா ஒரு டே சரியா. ஸோ 48 மென்னு பர்சன் கொடுத்துட்டாங்க, போட்டாச்சு. ஸோ டைம் கொடுத்துட்டாங்க இந்த 7 hours, அதுவும் போட்டாச்சு. ஸோ டே கொடுத்துருக்காங்களா, டே கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க 24 days கொடுத்துருக்காங்க, அதை போட்டுக்கலாம் சரியா. ஸோ அதுக்கப்புறம் இந்த டே இருக்குல்ல, அதுவும் ஒரு டேட்டா தான், அது ஒர்க்கை குறிக்குது சரி. இந்த டேஸ் வந்து அவன் ஒர்க் பண்ண வேலையை குறிக்குது, இது வந்து ஒர்க்கை குறிக்குது சரியா. ஸோ கீழே வந்து 1 போடணும். சப்போஸ் 2 டேனா கீழே 2 போட்டுக்கணும், இங்கே ஏ டேனா 1. ஸோ 1 போட்டால் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் சப்போஸ் 2 days கூட தான் நீ என்ன பண்ணணும், கரெக்டாக 2 போடுற மாதிரி இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ 1 நாள் பிரச்சனை இல்லை, நீங்கள் போடாமல் சால்வ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ அடுத்து ஈக்குவல் டு பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் போட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, பர்சன்ஸ் தான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க 28 மென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 28 போட்டுக்கோங்க. அப்புறம் 8 hours a day அது போட்டுக்கோங்க. இன்டூ என்ன கேட்குறான், ஹவு மெனி டேஸ், எட்ஸை கேட்குறான். ஸோ டிவைட் பை அந்த ஏ டே. ஸோ 1 கீழே போட்டுக்கலாம். ஸோ பண்ணலாமா. ஸோ கட் பண்ணலாமா. 7 + 28 போட்டுக்கலாம். இதை கட் பண்ண உங்களுக்கு என்ன வரும், 12 வரும், போட்டுக்கலாம். அப்புறம் இதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ 4 2 8, இது ஒரு 3 இருக்குது. அப்போ இதை கட் பண்ண உங்களுக்கு 12. ஸோ 12 3 36. அப்போ h = 36 days முடிஞ்சு போச்சா. h = 36 days அவ்வளோதான். ஐயோ நான் செஞ்சுட்டேனோ, சாரி, நீங்கள் செஞ்சு பார்க்கணும், வீடியோ பாஸ் பண்ணிட்டு செஞ்சு பாருங்கள் ஓகேவா. h = 36 தினங்கள் 36 daysன்னு வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள், பட் நீ கான்செப்ட் தெரிஞ்சு சால்வ் பண்ணணும் சரியா. அடுத்து பாருங்கள். ஸோ அடுத்து வந்து இதே லெசன்ஸ் தான், இதே பேட்டர்னில் தான், பட் டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரியா. ஸோ எக்ஸாம்பிள் 4.23 கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மை பார்க்குற முன்னாடி ஒரு சில ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போங்க, அதில் டைம் அண்ட் ஒர்க்கு அல்லது மேத்ஸ் மிக்ஸு அப்படிங்கிற மாதிரி ஃபோல்டர் இருக்கும். ஒன்று டைம் அண்ட் ஒர்க் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 வீடியோ இருக்கும். அந்த 10 வீடியோலையும் 10 சம் வச்சு 100 சம்ஸ் இருக்கும். அந்த 100 சம்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் ஈஸி. அந்த 100 சம் பார்த்துட்டு இந்த டைம் அண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா நீங்களே சால்வ் பண்ணிடலாம். இல்லை அதை நான் பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இதை பாருங்கள் சரியா. ஆனால் அதை பார்த்துட்டு பாருங்கள், நிறையா பேசிக்ஸு நிறையா பேட்டர்னில் சம்ஸை சால்வ் பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு இந்த சம்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நீங்களே செஞ்சு பாருங்கள். வரலைன்னா வீடியோ பாருங்கள் சரியா, அதுவும் பெஸ்ட்டு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துறேன், அல்லது நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் ஃபோல்டருக்குள்ளே போங்க, அல்லது மேத்ஸ் மிக்ஸ் அப்படிங்கிற போனீங்கன்னா கீழே போனால் உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் 10 வீடியோ இருக்கும், அதை எடுத்து பார்த்துக்கலாம். அப்படின்னா டேரக்ட் டைம் அண்ட் ஒர்க் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி. எதனாலும் ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா. ஓகே, டைம் அண்ட் ஒர்க் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்குற முன்னாடி சில ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. என்ன ஃபார்முலானா நமக்கு என்ன கேட்பாங்கன்னா, ஒருத்தர் வேலையை பார்க்குறாரு, இன்னொருத்தர் இன்னொரு பார்க்குறாரு, 2 பேரும் சேர்த்து எவ்வளோ வந்து கேட்பாங்க சரியா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைம் அண்ட் ஒர்க் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. இப்போ டேரெக்டாக ஃபார்முலா போயிடலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னா HY/X+Y ஓகேவா. HY/X+Y. அதே நேரத்தில் ஏ அப்படி பர்சன் வேலை பார்க்குறாரு, A+Bங்கிற ஒரு வேலையை பார்க்குறாங்க. ஸோ பி மட்டும் ஒரு வேலையை எப்படி முடிப்பாங்க, எவ்வளோ முடிப்பாங்கன்னு கேட்டால் ஃபார்முலா மாறிடும். எப்படி மாறும்னா HY/X-Y. அல்லது பி மட்டும் ஒரு வேலையை பார்க்குறாங்க, A+B கொடுத்துட்டாங்க, ஏ மட்டும் எவ்வளோன்னு கேட்டால் இதுவும் சேம் ஃபார்முலா தான் சரியா. ஸோ A+B 2 பேரும் சேர்த்து அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ளஸ் வரும்,
ஏ மட்டும் அல்லது பி மட்டும் அப்படின்னு கேட்டாலும் கீழே வரும் மைனஸ் வரும். இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே டைம் அண்ட் ரோல் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதான் டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்துட்டு பார்க்க வாங்க. சரியா? ஓகே. ஸோ கொஸ்டின் பாருங்கள், ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 16 days. ஸோ ஏயும் பியும் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க, 16 days கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரைட்டா? அடுத்து ஏ அலோன் கேன் டூ இட் இன் 48 days. அப்போ ஏ மட்டும் என்னது கொடுத்துட்டாங்க, 40 நாள் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்க, பி மட்டும் எத்தனை உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. இதான் கொஸ்டின். இப்போ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், பி மட்டும் கேட்குறாங்க. என்ன பண்ணலாம் நமக்கு, xy டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ போடலாமா? ஸோ xy டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஏதாச்சும் ஒன்று ஏன்னு எடுத்துக்கோ, அதை பின்னு எடுத்துக்கோ, இதெல்லாம் ஓகே. சரியா? ஸோ ஈக்குவல் டு 16 × 48 டிவைட் பை 2 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி கீழே நீங்கள் போடணும். ரொம்ப சிம்பிள் தான், பட் கேல்குலேஷன் நினச்சதோட ரொம்ப சிம்பிள் தான். சரி, 48 மைனஸ் 16, ஸோ 32 வரும். நீ கட் பண்ணலாமா ஈஸியாக? ஸோ கட் பண்ணிக்கோங்க. என்ன வரும், 16 2 டைம்ஸ் போகும். நீங்கள் கட் பண்ணால் 24. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ பி மட்டும் உங்களுக்கு 24 days அந்த ஒர்க்கு வேலையை செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது. சரியா? அது எல்சிஎம் மெத்தடில் வரும். அதுவும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற டைம் அண்ட் ஒர்க் எடுத்து வச்சு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 4.24. P and Q can do a piece of work in 20 days and மாப் பண்ணிக்கலாம். அப்புறம் 30 days ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ P வந்து 20 days-உம் Q வந்து 30 நாள் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரெஸ்பெக்டிவ்லிலாம் ஓகே போட்டாச்சு. அடுத்தது, they started the work together and Q left after some days of work and P finished the remaining work in 5 days. After how many days from the starting did Q leave-னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் ஆஃப் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ PQ 2 பேர் இருக்காங்க. ஸோ P வந்து 20 days வேலையை முடிக்கிறார், Q வந்து 30 days வேலையை முடிக்கிறாங்க. சரியா? அடுத்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்தே ஒர்க் பண்ணுறாங்க. they started the work together. அதுக்கப்புறம் Q left after some days. கொஞ்ச நாள் கழிச்சு Q என்ன பண்ணிட்டாங்க, வேலையை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் Q போனதுக்கப்புறம் யார் இருப்பா, P மட்டும் இருப்பாங்க. P என்ன பண்ணுவாங்க, பாக்கி இருக்க வேலையை 5 days முடிச்சிருக்காங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ என்ன விஷயம் கேட்குறாங்கன்னா, ஆஃப்டர் எத்தனை நாள் கழிச்சு அந்த Qங்கிறது வந்து வெளியே போயிருப்பார். ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டிட் Q லீவ். Q வந்து எத்தனை நாள் கழிச்சு வெளியே போயிருப்பார் அல்லது எத்தனை நாள் வேலை பார்த்துருப்பாரு. எப்போலாம் கொஸ்டின் கேட்குறது சேம் கான்செப்ட் தான். எத்தனை நாள் கழிச்சு வெளியே போயிருப்பாரு அல்லது எத்தனை நாள் வேலையை பார்த்துருப்பாருன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? ஸோ என்ன பண்ண ஃபஸ்ட்டு இந்த Pக்கும் Qக்குமான 1 day ஒர்க் கண்டுபிடிச்சிக்கணும். Pக்கும் Qக்குமான 1 day ஒர்க் கண்டுபிடிக்க சிம்பிள். ஆல்ரெடி டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணால் Pக்கு 1 day ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் 20 மாற்றி போட்டால் போதும். என்னது 1/20 இதுதான் P கூடிய ஒர்க்கு. ஸோ Qக்கு என்ன வரும், 1/30. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ Pக்கு வந்து 1/20, Qக்கு வந்து 1/30. ஓகேவா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு Q வந்து வெளியே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் Pங்கிறவர் என்ன பண்ணுறாரு, 5 நாள் வேலை பார்க்குறாரு. Pங்கிறவர் தனியாக 5 நாள் வேலை பார்க்குறாரு. சரியா? ஆல்ரெடி அவர் கெப்பாசிட்டி என்ன, 1/20. அப்போ இந்த 1/20 வச்சு அவர் எத்தனை வேலை பார்த்துருப்பார், 5 days வேலை பார்த்துருப்பார். ஓகேவா? நீங்கள் கட் பண்ணிக்கலாமா? கட் பண்ண வருது உங்களுக்கு 1/4 வருது. அப்போது Pங்கிறவர் வந்து 1/4 ஒர்க்கை முடிச்சிட்டார். அதை கொஞ்சிக்கணும். Pங்கிறவர் வந்து 1/4 ஒர்க்கை முடிச்சிட்டார். அப்போது மீதி இருக்க ஒர்க்கை தான் Pயும் Qயும் சேர்ந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு Pயோட 1 day ஒர்க் வந்து 1/20, அவருக்கு வந்து 5 நாள் தனியாக ஒர்க் பண்ணுறாரு. அப்போ 1/20 × 5, அப்போ என்ன கட் பண்ண 1/4 வருது. அப்போ 1/4ங்கிறது வந்து ஏ மட்டும் பண்ண வேலை. சரியா? அப்போ அந்த 1/4ல் பாக்கி என்ன இருக்கோ அந்த வேலையை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த Pயும் Qயும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. சரியா? இப்போ 4ல் 1 பங்கு வேலை முடிஞ்சு போச்சு. அதனால் அர்த்தம் 4ல் 1 பங்குக்கான வேலை முடிஞ்சு போச்சு. பாக்கி எவ்வளோ இருக்கும், 3/4 இருக்கும். எப்படி 3/4 அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், டைம் அண்ட் ஒர்க்கை பார்க்கணும். அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். என்ன பண்ணால் கீழே அந்த 4 இருக்கா, அந்த 4 அப்படி போட்டுக்கோங்க. ஸோ 4 - 1 3. அப்போ 3/4 பாக்கி இருக்குது. அல்லது 1லேருந்து இந்த 1/4 கழிச்சுக்கோங்க. கழிச்சு என்ன வரும், உங்களுக்கு 3/4 பங்கு வரும். 3/4 வரும். எதுனாலும் ஓகே. ஸோ 1/4ல் பாக்கி இருக்குது என்னது, 3/4. 4ல் 1 போயிட்டு பாக்கி எவ்வளோ இருக்கும், 3 தான் இருக்கும். ஸோ 3/4 முடிஞ்சு போச்சு, 3/4 பங்கு. சரியா? ஸோ அடுத்து என்ன பண்ண அப்படின்னா, இந்த 3/4 ஒர்க்கை யார் பண்ணியிருப்பா, ஏயும் பியும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அந்த 3/4 ஒர்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், ஏயும் பியும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்க பார்க்கணும். சரியா? ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா, xy/x + y போட்டுக்கலாம். ஸோ 20 × 30 டிவைடட் பை என்னது 50 போட்டுக்கலாமா? ஸோ 0 கட் பண்ணிக்கலாம். ஸோ 60/5 என்ன வரும், 60/5 உங்களுக்கு கட் பண்ணால் 12ங்கிறது வரும். சரியா? ஸோ 2 பேரும் சேர்ந்து 12 ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. நமக்கு இப்போ என்ன, எத்தனை ஒர்க் பாக்கி இருக்குது, 3/4 பங்கு ஒர்க்கு பாக்கி இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த 3/4 மேலே போடணும். சரியா? 3/4 மேலே போட்டுக்கோங்க. இந்த 12 வந்து இன்டு பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிக்கோங்க. என்ன வரும், 3. ஸோ 9 days. அவ்வளோதான். ஸோ 9 days கழிச்சு யார், அந்த Qங்க வெளியே போயிருப்பாங்க. புரிஞ்சா? Qங்க வெளியே போயிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 4.25.
A work 3 times as fast as B and is able to complete a work in 24 days, less than days taken by B. Find the time in which they can complete the work together. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்க கொஸ்டின். ஸோ பார்த்துக்கணும், சரியா? ஸோ பாருங்கள், A work 3 times as fast as B. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? டேரெக்டாக டேஸையோ அல்லது அமௌண்ட்டோ கொடுக்கல. அவன் என்ன பண்ணிட்டான்? மடங்குன்னு கொடுத்துருக்கான். அப்போ எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, சரியா? எழுதிக்கலாமா? ஸோ A B ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ A work 3 times as fast as B. அப்போ Bங்கிற ஒன்றா இருந்தால் 3 times ஃபாஸ்ட்டு, அப்போ Aங்கிற 3ஆக இருப்பாங்க. அதான் அர்த்தம். A work 3 times as fast as B. ஸோ B ஒருப்பாங்கன்னா A வந்து 3 பாங்க முடிப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிக்கணும்? அந்த எஃபிஷியன்சி நம்ம டேஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ எஃபிஷியன்சியாக டேஸாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அப்படி கிராஸ் இங்கே போட்டால் போதும். ஸோ 1 இங்கே வந்துடும், 3 இங்கே போயிடும். எஃபிஷியன்சி யூஸ் பண்ணி செம்ம செய்யக்கூடாது. எஃபிஷியன்சியாக டேஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி ரெசிபோக்களை மாற்றி போட்டு சால்வ் பண்ணிக்கலாம். இதை பற்றி நிறையா சம்ஸ் என்ன பண்ணுறோம், நம்ம டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற லிங்க் இருக்கும், அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க வரணும், அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், சரியா? இப்போ என்ன சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இதை கண்டுபிடிச்சிட்டோம், டேஸை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த நம்ம தான் பாருங்கள், அண்ட் ஏபிள் டு கம்ப்ளீட் ஒர்க் இன் 24 days லெஸ் தேன் B takes. புரியுதா? A வந்து 3 times as fast as B and is able to complete the work in 24 days less. அப்போ லெஸ்ஸோ மோரோ, இந்த இடத்துல லெஸ் கொடுத்தாலும் சரி மோர் கொடுத்தாலும் சரி, என்ன அர்த்தம்? அவங்க ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா கொஞ்சிக்கணும், கொஸ்டினை கொடுத்துருக்கதை மேலே போடணும். ஸோ ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 24. அந்த 24 மேலே போட்டுக்கணும். அவங்க மேலே என்ன போடுறீங்களோ அதே பேராமீட்டரை கீழே போடணும். ஸோ டிஃப்ரென்ஸ்னால் மேலே போட்டிங்க, ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் அவங்க கொடுத்ததை மேலே போட்டிங்க. ஸோ நமக்கும் ஏபி இருக்குது, டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 3 - 1 2, அதை கீழே போட்டுக்கணும். இன்டூ பண்ணி என்ன கேட்டிருக்கானோ அது இன்டூ பண்ணி போட்டுக்கணும். என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த டைம் இன் விச் தே கம்ப்ளீட் ஒர்க் டுகெதர். டுகெதராக எப்போ முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ பண்ணிக்கலாமா? அவன் கொடுத்துக்க மேலே போடணும். என்ன கொடுத்துருக்கான்? ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கான். கீழே போடுற என்ன போடுவீங்க? அவன் கொடுத்த பேராமீட்டரை அதே இதில் நம்ம எடுத்து போட போகிறோம். அதை எடுத்து மைனஸ் பண்ணி போட்டாச்சு. அப்புறம் இன்டு பண்ணி போடணும். இன்டு பண்ணி போடும்போது என்ன கேட்டிருக்கானோ அதை இன்டு பண்ணி போட்டுக்கணும். ஸோ அவன் என்ன கொடுத்துட்டான்? ஒர்க்கிங் டுகெதர் கொடுத்துட்டான். ஸோ ஏ வந்து 1 தெரியும், பிங்கிறது 3 தெரியும். ஸோ ஒர்க்கிங் டுகெதர் தானே, என்ன ஃபார்முலா? HY/H + Y. ஸோ 3 × 1 3 மேலே போட்டுக்கலாம். 3 + 1 4, அதை கீழே போட்டுக்கலாம். கட் பண்ணலாமா? 4 × 6 = 24. கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ண உங்களுக்கு 3 வரும். ஸோ 3 × 3 = 9. ஓகேவா? ஸோ 9 days தான் உங்களுக்கான ஆன்சர். புரிஞ்சா? சிம்பிள் தானே? ஸோ இன்னொரு கொஸ்டின் நமக்கு என்ன வரும்? எஸ்ஐஸில் வரும். அதை பார்க்கும்போது இன்னும் ஐடியா கிடைக்கும். இல்லது என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து டைம் டோக் சம்ஸ் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 4.26. XYZ can do a piece of job in 4, 6 and 10 days. So 4, 6, 10 days respectively. If XY and Z work together to complete them, find their separate share if they will pay rupees 31,000 for completing job னு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். XYZ 3 பேர் இருக்காங்க. அவங்க 4, 6, 10 நாள் வேலை செய்கிறோம்னு சொல்லி ஒர்க் கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கும் ஒய்க்கும் இசட், சரியா? ஸோ என்ன பண்ணாங்க? டுகெதர் ஒர்க் பண்ணுறாங்க. மொத்தம் அமௌண்ட் வந்து 31,000 வாங்குறாங்க. ஸோ 31,000 வாங்குறாங்க. இப்போ என்ன விஷயம் கேட்குறாங்கன்னா, ஃபைன் செப்பரேட் ஷேர். அந்த 31,000 என்ன பண்ணணும்? செப்பரேட் ஷேர் தனியாக பிரித்து கொடுக்கணும். ஏன்னா எக்ஸுங்கிறவங்க 4, ஒய்ங்கிறவங்க 6 நாள், இசட்டுங்க 10 நாள். ஸோ மொத்தமாக சேர்த்து 31,000. ஸோ 4க்கு குறைவாக இருக்கும், 6 கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், 10க்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். நீ கரெக்டாக 3 பேர்த்துக்கும் என்ன பண்ணும்? அவங்க வேலை செஞ்ச மாதிரி பிரித்து கொடுக்கணும், சரியா? ஸோ எப்படி பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4, 6, 10 இருக்குல்ல, அதனுடைய 1 day ஒர்க் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுக்கு 1 day ஒர்க் என்ன இருக்கும்? 1/4 இருக்கும். ஒய்க்கு 1 day ஒர்க் என்ன இருக்கும்? 1/6 இருக்கும். இசட்டுக்கு வந்து 1/10 இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ரேஷியோ எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரேஷியோ போட்டுக்கோங்க. போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண அப்படின்னா, டினாமினேட்டர் இருக்குல்ல, 4, 6, 10, இந்த 3க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 4, 6, 10 போட்டு பாருங்கள். இவங்களுக்கு எல்சிஎம் வந்து 60 வரும், சரியா? எல்சிஎம் வந்து 60 வரும். ஸோ இந்த 60 வச்சுக்கோங்க. ஸோ எல்சிஎம் வந்து 60 வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த 4ங்கிறது, சரி, அந்த 4ங்கிறது அல்லது 4 கூட எதை இன்டூ பண்ணால் 60 வரும்? 4 கூட எதை இன்டூ பண்ணால் 60 வரும்? 15. ஸோ 15 போட்டுக்கோங்க. 15 is 2. 6 இருக்குது. 6 கூட எதை இன்டூ பண்ணால் 60 வரும்? 10. 10 போட்டுக்கோங்க. அது 10 இருக்குது. 10 கூட எதை இன்டூ பண்ணால் 60 வரும்? 6. 6 போட்டுக்கோங்க. ஸோ 15 is 2, 10 is 6. இப்போ இந்த கொடுத்துக்க ரேஷியோவை என்ன பண்ணுறோம்? ஈக்குவலாக பிரிச்சிட்டோம், சரியா? அவன் வந்து 4, 6, 10 கொடுத்துருக்கறது என்ன பண்ணுறோம்? ஈக்குவலாக நம்ம 15, 10, 6 அப்படிங்க பிரித்து எடுத்துட்டோம். இப்போ அமௌண்ட் எவ்வளோ நமக்கு? 31,000, சரியா? ஸோ அமௌண்ட் என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் கூட்டி ஒரு அமௌண்ட்டு,
ஏன்னா இசட்டுக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கும், ஒய்க்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கும், இசட்டுக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். மூணுத்தையும் கூட்டி என்ன பண்ணிட்டாங்க 31,000 சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், இந்த 15, 10, 6 இன்டூ ப்ளஸ் பண்ணிக்கணும், சம் பண்ணிக்கணும். ஏன்னா அதனால் அர்த்தம் அவங்க மொத்தமாக அமௌண்ட்டை கூட்டி 31Kன்னு கொடுத்துட்டான். அவன் சம், அதாவது எக்ஸு ஒய் இசட் 3 பேர்த்துக்கான சம்பளத்தை ப்ளஸ் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ நமக்கும் என்ன இருக்குது, எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ இருக்குது. ஸோ நம்மளும் அதை ப்ளஸ் பண்ணிக்கணும். சரியா, எப்போவுமே அவன் கொடுத்த மேலே போடணும். ஸோ 31,000 இப்போ நம்ம மேலே போட்டுக்கோங்க. என்ன பண்ணீங்க, 31,000 ப்ளஸ் பண்ணி போட்டிங்க, சம் தானே அது. ஸோ நம்மளும் 15, 10, 6 ஆட் பண்ணிக்கலாமா. 15 + 10 + 6 31, அது கீழே போட்டுக்கோங்க. என்ன கொஸ்டின் கேட்குறான், இன்டூ பண்ணி ஒவ்வொருத்தருக்குமான ஷேர் கேட்குறான். ஸோ 15 வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டூ 15. அடுத்து என்ன பண்ணுவீங்க, அதேமாதிரி 31,000 போட்டு பை 31 இன்டூ என்ன கேட்குறாங்க, ஒவ்வொரு ஷேர் தான். ஸோ 10. ஸோ 10 போட்டுக்கோங்க. சரி பெண்ணுங்க பெண்ணு, ஓகே 10 போட்டுக்கோங்க. 10 போட்டுக்கோங்க, ஒரே நிமிஷம். ஓகே 10 போட்டுக்கோங்க. அடுத்து என்ன இருக்குது, 31,000 அதே அமௌண்ட்டு தான். ஸோ டிவைட் பை 31 இன்டூ 6 இசட்டுக்குள்ளே 6 கட் பண்ண முடிஞ்சு போச்சு. சரியா, கட் பண்ண அவங்க 1000 வரும் கரெக்டாக. 1000 15 15,000 எக்ஸுக்கு முடிஞ்சு போச்சு. அப்புறம் 31 இதை கட் பண்ணாங்க 1000 தான் வரும். ஸோ 1000 இன்டூ 10 எவ்வளோ, 10,000 முடிஞ்சு போச்சா. அடுத்து எனக்கு 30 கட் பண்ணிக்கோங்க, நம்ம 6,000 வரும். சரியா, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ 15,000, 10,000 அப்புறம் 6,000. ஈஸி தானே, எதுவும் கஷ்டம் இருக்கா, நீங்கள் தான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோத்தையும் ஆட் பண்ண கிடைக்கும் உங்களுக்கு 31,000 கிடைக்கும். கிடச்சுன்னு செஞ்சது கரெக்டு. அது மட்டும் இல்லை, ஸோ எக்ஸு ஒய் இசட்டு கேன் டூ பி த 4, 6, 10 கொடுத்துருப்பாங்க. அந்த டேஸுக்கும் அந்த ஷேருக்கும் கம்பைன் பண்ணி மேட்சை கிடச்சிருக்கும். சரியா, ஸோ எக்ஸுங்கிறவங்களுக்கு 15,000, ஒய்ங்கிறவங்களுக்கு 10,000, அதுக்கப்புறம் இசட்டுங்கிறவங்களுக்கு என்னது உங்களுக்கு வந்து 6,000 கொடுத்துருப்பாங்க. சரியா, ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான கொஸ்டின் தான். சரியா, என்ன செய்யக்கூடாது, போட்டு மண்டே முடிட்டு இருக்கக்கூடாது. இதே கான்செப்டில் நான் சொல்லி கொடுத்த மாதிரி படிச்சிருங்க, ஈஸியாக பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஒரு மார்க்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மார்க்லாம் வந்துச்சுன்னா விட்டுறக்கூடாது, ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். சரியா, ஸோ இந்த புக்குக்கான லிங்க் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, சமச்சு புக்கை தாண்டி வேறு ஏதாச்சும் புக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கும் புக் ரிவ்யூ அப்படிங்கிற லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் புக்கை வாங்கிக்கலாம். சரியா, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் பார்க்கலாம். தேங்க்யூ.